நம்ம மனோஜ கடைசி வரைக்கும் ரோஹிணி கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது போலங்க. அப்படிதான் இருக்கு நம்ம சிறகடிக்க ஆசையில. மனோஜ் மொபைல்ல இருந்த ஒரே ஒரு ஆதாரத்தினால கடைசியில இந்த கேஸ் ரோஹிணிக்கு சாதகமா மாறிடுச்சு. அப்படி மொபைல்ல நம்ம மனோஜ் என்னதான் வச்சிருந்தாரு, அது எப்படி ரோஹிணிக்கு சாதகமா மாறுனுச்சு, அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில பயங்கர ட்விஸ்ட் ஒண்ணு இருக்குது. வாங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். சிறகடிக்க ஆசையிலேயே உங்களுக்கு ஸ்ருதி பிடிக்குமா இல்ல மீனா பிடிக்குமா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கோர்ட்ல வித்யாவும் கரிக்கட மணியும் சேர்ந்து நம்ம ரோஹிணியோட உண்மைய கிளின்னு கிழிச்சிட்டாங்க. கோர்ட்ல இருக்க ஜட்ஜ்ல இருந்து எல்லாருக்குமே ஷாக்கு. என்னம்மா இப்படிப்பட்ட வேலையை பண்ணிட்டு தான் ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஜட்ஜே கேக்குறாரு. அதுக்கு நம்ம ரோஹிணி என்ன சொல்றதுன்னே தெரியாம அமைதியா நிக்கிறாங்க. கரிக்கட மணி இருந்துகிட்டு ரோஹிணி பாப்பாவுக்காக தான் நான் மலேசியாவில இருந்து வந்த மாமாவா நடிச்சேன் அப்படின்னு சொன்னோன்ன எல்லாருக்குமே ஷாக்கு. என்னங்க இந்த பொண்ணு இவ்வளவு பொய் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு கோர்ட்ல இருக்க எல்லாருமே பேசிக்கிறாங்க. நம்ம ஜட்ஜ் இருந்துகிட்டு என்னம்மா உன் மேல இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, இதுக்கெல்லாம் நீ என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ரோஹிணி இருந்துகிட்டு ஐயா இதுக்கு நான் என்னங்க சொல்றது, இது எல்லாமே பொய். ஏன் கூடவே இருந்த ஃப்ரெண்டு இவ்வளவு பொய் சொல்லுவா அப்படின்னு எனக்கே இப்பதான் தெரியுது. இவரை நான் மலேசியாவில இருந்து வந்த மாமாவா நடிக்க வச்சேன், அதெல்லாம் உண்மைதாங்க ஐயா. ஆனா இந்த விஷயம் ஏற்கனவே மனோஜுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே ஏமா இவ்வளவு சொல்றியே, இதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு. ஆமாங்கய்யா இவங்க ரெண்டு பேருமே காசு வாங்கிட்டு தான் பேசுறாங்க, நான் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து எனக்கு எதிராக சதி பண்ணிட்டாங்கயா அப்படின்னு நம்ம ரோகிணி சொன்ன உடனே இவ்வளவு சொல்றியம்மா எதுக்குமே ஆதாரமே இல்லையா அப்படின்னு ஜட்ஜி கேட்டோன்னே ஆதாரம் எல்லாம் இருக்குங்கய்யா, இவங்க ரெண்டு பேர் காசு வாங்கிட்டு தான் பேசுறாங்க, காசு வாங்கினதுக்கான ஆதாரம் மனோஜோட மொபைல்லே இருக்கு அப்படின்னு மனோஜ் இருந்துகிட்டு திருன்னு முழிக்கிறாரு. நம்ம முத்து மட்டும் இருந்துகிட்டு ரைட்டு பார்லரமா ஏதோ பிளான் பண்ணிருக்கு, சரி வா மீனா இந்த கேஸ் இனிமே இன்னைக்கு முடியாது போல அப்படின்னு மீனா இருந்துகிட்டு எங்க இருங்க என்ன சொல்ல போறான்னு பாத்துட்டு போலாம் அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம ஜட்ஜ் இருந்துகிட்டு மனோஜ் மொபைல்ல என்னதான் ஆதாரம் இருக்கு அப்படின்னு பார்த்து விசாரிங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மனோஜ் இருந்துகிட்டு திருன்னு முடிச்சுக்கிட்டே போனை கொடுக்குறாரு. போனை வாங்கி பார்த்த உடனே இதுல என்னமா ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஜட்ஜ் இருந்துகிட்டு. உடனே நம்ம ரோஹிணி இருந்துகிட்டு ஐயா அதுல கூகுள் பே ஓபன் பண்ணி பாருங்க அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல கடைசியா கரிக்கடை மணிக்கு அப்புறம் வித்யாவுக்கு எல்லாருக்குமே நம்ம மனோஜ் மொபைல்ல இருந்து பணம் போயிருக்கு. இங்க பாருங்கயா ரெண்டு பேருக்குமே நேத்து தான் ரெண்டு பேருக்குமே பணம் அனுப்பியிருக்காங்க. எதுக்காக இவங்க ரெண்டு பேருக்கும் பணம் அனுப்பியிருக்கணும்? இவங்க ரெண்டு பேருக்கும் மனோஜுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதுவும் வித்யாலாம் யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, இப்ப எதுக்காக மனோஜ் கிட்ட பேசி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வித்யாவை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. உடனே வக்கீல் கிருஷ்ணாராம் இருந்துகிட்டு என்ன மனோஜ் எதுக்காக பணம் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா மேடம் நான் அனுப்பல, இது எப்படி போனுச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. உடனே நம்ம வக்கீல் கிருஷ்ணாராம் இருந்துகிட்டு சார் இது வேற எதுக்காச்சும் கூட பணம் அனுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு. கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது எதுக்காக நாள் பணம் அனுப்பணும், அதுவும் இவங்க ரெண்டு பேருக்கு கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி பணம் அனுப்பியிருக்காங்கன்னா வேற என்ன காரணமா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ரோஹிணி கேள்வி கேட்டோன்னா யாருக்குமே எதுவுமே பேச முடியல. நம்ம வித்யா இருந்துகிட்டு என்னடி இவ்வளவு போய் சொல்ற, எனக்கெல்லாம் பணமே வரலங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஜட்ஜ் இருந்துகிட்டு அவங்க மொபைலையும் வாங்கி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வித்யாவோட மொபைலையும் கரிக்கடை மணி மொபைலையும் வாங்கி செக் பண்றாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே நம்ம மனோஜ் மொபைல்ல இருந்து காசு போயிருக்கு. எப்படி போயிருக்கும் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம மனோஜுக்கு ஞாபகம் வருது, நேத்து தான் அந்த புதுசா ஒரு டீலர் வந்திருக்கான், அவனுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி மொபைல் வாங்கினால நம்ம கூட அவன் நம்பர் தெரியாது நீயே பணம் போட்டு கொடு அப்படின்னு சொல்லி கூட கொடுத்தோம்ல, ஒருவேளை அப்பதான் அனுப்பியிருப்பாளோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. வக்கீல் கிருஷ்ணாராமுக்கு சரியான கோவம், என்ன இந்த மனோஜுக்கு எதுவுமே தெரியல இப்படி ஏமாந்து போறாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு விஜயா கிட்ட என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் சொல்லி கூட்டிட்டு வரது இல்லையா, எதுக்காக அவங்க ரெண்டு பேருக்கும் பணம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு வக்கீல் கிருஷ்ணாராமும் கேட்டதுக்கு விஜயாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. முத்துவும் மீனாவும் இருந்துகிட்டு என்ன பண்றதுனே தெரியாம என்னங்க மனோஜ் இப்படி ஏமாளியா இருக்காரு, எதுக்காக இவங்க ரெண்டு பேருக்கு பணம் அனுப்பியிருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. சரிமா இது மட்டும் தான் ஆதாரமா இல்ல வேற ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ரோஹிணி இருந்துகிட்டு இந்த விவாகரத்துல எனக்கும் விருப்பம் இல்ல மனோஜுக்கும் விருப்பம் இல்லைங்கய்யா, இது எல்லாமே எங்க ஆன்ட்டியோட கட்டாயத்தோட பேர்ல தான் நடக்குது அப்படின்னு. என்ன சொல்றீங்க மனோஜ் உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லையா அப்படின்னு ஜட்ஜி கேட்டோன்னே ஐயா இருக்குங்கய்யா அப்படின்னு நம்ம மனோஜ் பதறாரு. உடனே ரோஹிணி இருந்துகிட்டு அவங்க அம்மா இங்க இருக்கிறதுனாலதாங்க அப்படி சொல்றாங்க, இவரு எப்போதுமே நைட் எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே எதே நான் உனக்கு அனுப்புறேன்னா ஏய் என்ன சொல்ற அப்படின்னு நம்ம மனோஜ் பதறிக்கிட்டே சொன்னோன்னே நம்ம ரோஹிணி இருந்துகிட்டு அதுக்கும் ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் மொபைல் எடுத்து வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி காட்டுறாங்க. அதுல எல்லா மெசேஜையும் டெலீட் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் வேணா டெலீட் பண்ணி இருக்கலாம், நான் ஆனா அப்படியே வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணியோட மொபைல்ல வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி காட்டினா அதுல மனோஜ் மிஸ் யூ லவ் யூ அப்படிலாம் போட்டு வச்சிருக்காரு. என்ன இப்படிலாம் போட்டு வச்சிருக்கீங்க மனோஜ், உங்களுக்கு இந்த டைவர்ஸ்ல விருப்பம் இல்லையா அப்படின்னு ஜட்ஜி கேட்டோன்னா ஐயா விருப்பம்லாம் இருக்குங்கய்யா, இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல, அது வந்து மொபைல் வந்து இவ கிட்ட கொடுத்து அப்படின்னு வளர
ஆரம்பிச்சோன்னே மறுபடியும் வளர ஆரம்பிச்சிட்டாரு. வக்கீல் கிருஷ்ணாராம், என்ன கிளைண்ட் கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும் சொல்லி கூட்டிட்டு வர மாட்டீங்களா? இப்ப பாருங்க மறுபடியும் வளர ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு என்னமோ இந்த கேஸ் முழுக்க முழுக்க அவங்க அம்மா போட்டு நடக்கிற மாதிரிதான் இருக்குது. இதுல மனோஜுக்கு துளி கூட விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இந்த மெசேஜ் எல்லாம். அதனால இன்னும் தீர விசாரிச்சு இன்னும் 2-3 கவுன்சிலிங் போயிட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜு கேஸையும் தள்ளி வச்சிடறாரு. நம்ம முத்து மீனா எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக்காவே இருக்குது. என்ன மனோஜ் இப்படி எல்லாம் பேசி வச்சிருக்காரு? எனக்கு என்னமோ மனோஜுக்கு இதுல விருப்பம் இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரோஹிணி கூட மறுபடியும் சேர்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஸ்ருதி இருந்துகிட்டு, ஆமாங்க மீனா எனக்கும் அப்படிதான் தோணுது. ஒருவேளை ரோஹிணி ஆன்டிக்கு பிடிக்காதனாலதான் மனோஜுக்கு பிடிக்காம போச்சோ, இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களோ அப்படின்னு ஸ்ருதி சொன்னோன்னே நம்ம விஜயா இருந்துகிட்டு, ஏய் சும்மா இருங்க, எதுக்கு தேவையில்லாம பேசிருக்கீங்க, அதெல்லாம் மனோஜ் ரோஹிணி கிட்ட பேசுறதே இல்ல, இவ ஏதோ ஃப்ராடு பண்ணிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாமா நானும் அவகிட்ட எல்லாம் பேசவே இல்லம்மா, எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிடும் போது, ஏண்டா நீ எதுக்காகடா வித்யாவுக்கும் கரிக்கலை மணிக்கும் பணம் அனுப்புன அப்படின்னு சொன்னோன்னே நம்ம முத்துக்கிட்ட மனோஜ் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். உடனே சொன்னதுக்கு அப்புறம், ஏய் என்னடா இன்னமும் இப்படி ஏமாளியாவே இருக்க, என்னதான் நீ படிச்சியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து தலையிலேயே அடிச்சுக்கிறாரு. உடனே நம்ம விஜயா இருந்துகிட்டு, அவதான் இவ்வளவு பொய் சொல்றா ஏமாத்துறான்னு பார்த்தா நீ என்னடா இப்படி ஏமாந்துகிட்டே இருக்க, எனக்கு என்னமோ உனக்கு இன்னைக்கு டைவர்ஸ் கிடைக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டே கோவமா எழுந்துச்சு போயிடுறாங்க. நம்ம வக்கீல் கிருஷ்ணாராம் அதுக்கப்புறம் விஜயாவையும் மனோஜையும் பயங்கரமா டோஸ் விடுறாங்க. என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நடந்த விஷயத்தான் பாத்தீங்களா, இது வரைக்கும் எந்த கேஸ்லயும் நான் தோத்தவே இல்லை, இப்படி என்ன அசிங்கப்பட வச்சிடுறீங்க, ஒவ்வொரு தடவையும் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கா, நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டின உடனே நம்ம விஜயா இருந்துகிட்டு, ஆமா மேடம் எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னே தெரியல, மனோஜும் ரொம்ப நல்லவன் தான், ஆனா அந்த மெசேஜ் எல்லாம் அவன் அனுப்பல, எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னோன்னு நம்ம வக்கீல் கிருஷ்ணாராம் எடுத்துக்கிட்டு, உங்க பையனுக்கு தெரியாம இதெல்லாம் நடக்குது, எனக்கு என்னமோ நீங்க என்னோட டைம் தான் வேஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. கோர்ட்ல தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம விஜயாவும் மனோஜும் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல நம்ம ரோஹிணி கால் மேல காலை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஏய் நீ எதுக்காக வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லி விஜயா கேட்ட உடனே நம்ம ரோஹிணி சிரிச்சுக்கிட்டே, எல்லாம் உங்க பையன் தான் ஆண்டி வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் நீ வர சொன்னியா அப்படின்னு நம்ம மனோஜ் கிட்ட கேக்குறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, ஐயோ நானும் வர சொல்ல, ஏய் எதுக்காக வந்த அப்படின்னு மனோஜும் கேட்கிறாரு. என்ன மனோஜ் மறந்துட்டியா, நீ தானே அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பாக்கணும், அதனால டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்ன அப்படின்னு டாக்குமெண்ட்ஸ் காட்டினோன்னே, எது உன்னையும் வர சொன்னா, நான் அந்த ஜீவாவை தானே வர சொன்னேன், நீ எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. நம்ம விஜயாவுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு சரியான முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ள கோவமா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துக்கும் மீனாவுக்கும் இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல அவளை வீட்டை விட்டு இல்ல உன்னோட ஷோரூமை விட்டு வெளியே அனுப்பிடு, அவ எவ்வளவு நாள் அங்க இருக்காளோ அது வரைக்கும் உனக்கு பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கும், நீ காசுக்காக பாக்குற ஆனா உன் வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து எவ்வளவோ அட்வைஸ் பண்றாரு. ஆனா நம்ம மனோஜ் அதெல்லாம் கேட்டுட்டு திருந்துற ஆளா என்ன, ஏற்கனவே நம்ம மனோஜுக்கு டைவர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு. இதுல இவங்க 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் வேற பண்றாங்க அப்படின்லாம் கோர்ட்டுக்கு தெரிஞ்சதுன்னா கூடிய சீக்கிரத்துல கோர்ட்டே சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிரும் போல நம்ம ரோஹிணிக்கும் மனோஜுக்கும். இனிமே என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம்.